பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த காலை வேளையில சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இந்த காலை வேளையில ஆண்டவர் தான் சத்தியம், அவருடைய வார்த்தைகள் சத்தியம். ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அது வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையாகிய தேவன் நம்மை விடுவிக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த காலை வேளையில நம்மை விடுதலையாக்குகிறது ஒன்றே ஒன்றுதான், சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள், அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கக்கூடியது. ஆகவே அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 142ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வேதம் சத்தியம். ஆண்டவருடைய வேதம் தான் சத்தியம். ஆகவே தான் இந்த சத்திய வேதம் நம்முடைய வாயினின்று நீங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேத வசனத்தை நாம் அதிகமாய் கடைபிடிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வேதம் சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினாலே நீர் அவர்களை பரிசுத்தமாக்குகிறீர், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியான இடங்களை ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. ஆகவே இந்த காலை வேளையில பலவிதமான தோல்விகளை சந்தித்து நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். வேத வசனத்தை நீங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வேத வசனம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. நம்முடைய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க,
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறும்படியாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்? இங்கே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறும்படியாக அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில பலவிதமான தோல்விகளோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது. நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை ஆவியானவர் கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இன்றைக்கு பல சூழ்நிலைகளிலே சிறைப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றி, நீங்கள் தோல்வி அடைந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு வெற்றியை கொடுத்து உங்களை விடுதலை பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே வேத வசனத்தை நாம் கவனிப்போம், செவி கொடுப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று. இந்த காலை வேளையில மரண சரீரத்திலே பலவிதமான பாடுகள், வியாதிகள், வேதனைகள், வருத்தங்களை சுமந்து கொண்டே நாம் திரிகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே அந்த சத்தியம். அவருடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய நிர்பந்தமான நிலையை மாற்றி உங்களை விடுதலையாக்குகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கும். அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் தேவ ஆவியானவராக நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை நாள். நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றி ஆண்டவர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பார். கொலோசையர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கென்று இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தந்து நம்மை மரண கண்ணிகளிலிருந்து, பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து நம்மை முழுமையுமாய் ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதித்து நாம் முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த காலை வேளையில இதுவரையிலும் நாம் எதிர்பார்த்த அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையை தேடி வருகிறது. அதற்கு இருக்கிற தடைகள் மாறுகிறது. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். பலவிதமான கட்டுகளிலே, பலவிதமான அடிமைத்தனத்தில் உங்களையே அறியாமல் நீங்கள் ஒருவேளை சில அடிமைத்தனத்துக்குள் இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய வேதத்திற்காக, அவருடைய சத்திய வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே இன்னும் பரிபூர்ணமான விடுதலை, வெற்றி இல்லாதபடி சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில சத்திய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வந்து அவர்களுடைய எல்லா விதமான கட்டுகளையும் அடிமைத்தனங்களையும் உடைத்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. வியாதியின் அடிமைத்தனமோ, எந்த விதமான கட்டுகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, நொறுங்குண்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில எல்லா கட்டுகளையும் அறுத்து ஒவ்வொருவரை விடுவித்தினர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.